பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மை மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மறுரூபத்தின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி தேவனோட வார்த்தை புறப்பட்டு வருகிறத பார்க்குறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுதான வார்த்தை. அநேகரோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களோட விசுவாசமானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் பலனற்றதாக இருக்கிறது. அநேகர் விசுவாசித்து அந்த காரியங்களை கைகூடி வர செய்து கொள்கிறீங்க. ஆனால் அநேகர் சுற்றி இருக்க மனிதர்கள், சுற்றி இருக்க சூழ்நிலைகள், உங்களுக்கு பிசாச கொடுக்கறதான சில நெகட்டிவான தாட்ஸு, இது எல்லாத்தையும் வைத்து உங்களுடைய விசுவாசமானது குலைந்து போகிறது. அடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அநேகருக்குள்ளே இருக்குது. இப்படியே நான் இருந்துருவேனா, என் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் ஒரு முன்னேற்றமே இல்லையே, எல்லாம் தடையாக இருக்குது, ஒரு மதில் எப்போ பாரு நின்றுக்கிட்டே இருக்குது, நான் எதை செய்தாலும்னு சொல்லி இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டு உங்களோட சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். லாசரோட கல்லறையில் பார்த்தீங்கன்னா, லாசருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருந்தது. அது பைபிளில் சஸ்பென்ஸாக இருந்துச்சு. ஸோ அவனுக்கு என்ன அப்படின்னா, எந்த நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இயேசு என்னை மறுபடியும் கொண்டு வருவார் அப்படின்னு. அந்த கல்லறைக்குள்ளேயே வச்சாலும் அவர் என்னை மறுபடியும் கொண்டு வருவார்ன்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அவனோட விசுவாசத்தை தேவன் கண்டார். அவருக்கு தெரியும் அவன் எப்படி விசுவாசிச்சிருக்கான்னு. அதனால தான் போய் அவனை உயிரோடு எழுப்பினார். ஆமென். ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு வைராக்கியமாக நீங்கள் நின்னீங்க, சுற்றி இருக்க மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்தீங்க, தேவனோட சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காண்டி வருவார். அவர் உங்களுக்காண்டி இறங்கி வேலை பார்ப்பார். உங்களை மறுபடியும் நீங்கள் இழந்த ஸ்தானத்திற்கு, உயர்ந்த ஸ்தானங்களுக்கு, இந்த மனுஷங்களால் கிரகிக்க கூடாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயரத்துக்கு கொண்டு போவார். ஆமென். உங்களுக்கு தேவைலாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் மேலே முழுசாக நம்பிக்கை வைக்கணும். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறாரு. உங்கள் விசுவாசம் மனுஷங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு விசுவாசம் வச்சிங்க, அதில் உங்களால் ஒரு நிறைவை பார்க்க முடிஞ்சிச்சா? கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு இதில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, நான் உங்களுக்கு இந்த காரியங்களை செஞ்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. மனுஷனோட வாக்கு நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய வாக்கு ஒரு நாளும் மாறாதவைகளாக இருக்குது. ஆமென். அது வெளியில் புடமிடப்பட்ட சுத்த பொண்ணுக்கு ஒப்பாக இருக்குது. அந்த வார்த்தைகள் என்றைக்குமே உங்களை விட்டு விலகாது. உங்களை ஆண்டவர் கைவிடவும் மாட்டார். ஆமென். உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு தான். உங்களுக்காக பரலோகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட காரியங்களை கோடி ரூபா கொடுத்தாலும் எடுத்தனாலும் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்குன்னு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு இடத்த கற்று செட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பிளேஸை யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த பிஸ்னஸ் பிளேஸில் உங்களுக்குன்னு வச்சுருக்க நன்மைகள் உங்களிடத்துல இருக்கும். மற்றவங்க செஞ்சாலுமே அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக வராது. ஏன்னா உங்களுக்கு நியமிக்கப்பட்டது, நீங்கள் தான் அதை சுதந்திரிச்சுக்குவீங்க. அது உங்களுடைய தேசம். கானான் தேசத்தை இஸ்ரேல் ஜனக்குன்னு கர்த்தர் வைத்திருந்தாருன்னு சொன்னால் சிறையிருப்பை மாத்திரம்தான் நம்ம பார்க்குறோம். அந்த பார்வோனிடத்தில் எகிப்து தேசத்தில் சிறைப்பட்டு இருந்த அந்த ஆண்டுகளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். வனாந்திர வழியை மட்டும்தான் பார்க்குறோம். என்னைக்கு ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்னாரோ அன்னைக்கு கானான் தேசத்தை கர்த்தர் முன் குறித்தார். இன்றைக்கு உங்களுக்கு உண்டான கானான் தேசத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தார். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்தோம்னா தேவனுடைய மகிமையை நிச்சயமாக காண்போம். ஆமென். நம்ம மரித்து போன விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு என்ன நன்மைகள் வைத்திருக்கிறீங்களோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட, உங்களுக்காக பரலோகம் நியமித்த அற்புதம், அதிசயம், ஆச்சரியமான காரியம் உங்கள் ஊழியத்தில், உங்களோட பிஸ்னஸில், உங்களோட குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட சேர்ந்து ஜெபிக்க முடியுமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காண்டி நன்றி ராஜா. ஆண்டவரே, பரலோகம் எங்களுக்காண்டி நியமிக்கப்பட்ட நன்மைகளை ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் பரலோகத்தில் நியமிக்கப்பட்ட நன்மைகள் இவர்களிடத்து சேரட்டும்.
ஆண்டவரே, பரலோகத்தில் நியமிக்கப்பட்ட பிஸ்னஸ் பிளெஸிங்ஸ் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஃபேமிலி பிளெஸிங்ஸ் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. தடையாக நிற்கிற மனுஷங்களை வழி தப்பி போக செய்யுங்க ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் எல்லாம் திசை மாறி போவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் விசுவாசத்தை குலைக்கும்படியாக இருக்கிற சூழ்நிலைகள், மனுஷங்க எல்லாவற்றையும் திசை திருப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் உட்புகுதல் எங்களுடைய எல்லைகளுக்குள்ள காணாதபடிக்கு என் ஆவியானவர் தாமே நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, பிறருடைய நன்மையை கண்டு எங்களுடைய நேரங்களை வீணடிக்காதபடிக்கு, பிறருடைய நன்மையை கேட்டு வைத்தறிச்சப்படாதபடிக்கு அப்படிப்பட்ட குணங்கள் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் அதை வேரோடு அறுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நன்மையும் கிருபையும் தொடர செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.